வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. மரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இஷ்டமாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்குது. இதை வந்துட்டு நல்லா கழுவி 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 200 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் கடலைப்பருப்பையும் 1 டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூடவே நாம் கிரைண்ட் பண்ண பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாக கம்மியாக பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வடையாக செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு வடை மாதிரி இப்படி அமுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் ஆர் ஸ்மால் சைஸ் எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது மாதிரியே மீதம் இருக்கிற மாவுலையும் வடை போட்டுடலாம். எல்லா வடையும் செஞ்சு எடுத்தாச்சு. வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பிச்சு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த அளவில் நம்ம செய்யும்போது 30 வடை நமக்கு வருது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கம்மி பண்ணியோ ஜாஸ்தி பண்ணியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளோட மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.